This video is sponsored by SBO Digital Marketing. It is a mobile-based part-time job. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுதானிய வரகு அரிசியின் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் இதில் உணவில் தான் மாற்றம் ஏற்படுகிறது. அதில் தான் உடல் ஆரோக்கியம் உணவில் தான் ஏற்படுகிறது. அன்றாட உணவில் நம்ம என்னென்ன சாப்பிடுவோம்? தினமும் நம்ம அரிசி, கோதுமை உணவுகளில் சாப்பிடுவோம். அதை தாண்டி சிறுதானியங்கள் பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குதுன்னா புரதச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, இரும்பு, கால்சியம், வைட்டமின் சத்து போன்ற சத்துக்கள்லாம் இது சிறுதானியத்தில் இருக்குது. நம்ம வளர்கிற குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் எதன் வழியாக வருது? உணவு வழியாக தான் வருது. அதன் வழியாக தான் கொடுக்க முடியும். நம்ம உடல் எடை அதிகரிப்பதுக்கும் அது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கும் இந்த சிறுதானிய வகை தான் நம்மளுக்கு உதவி செய்யுது. பல குழந்தைகளுக்கு குறைந்த உடல் எடை இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான எதிர்ப்பு சத்து கிடைக்க மாட்டேங்குது, குறைவாகவே இருக்குது. அதை தவிர்க்க நம்ம சத்துள்ள உணவாக, சமச்சீர் உணவாக, அதாவது சமச்சீர்னா பேலன்ஸ்டு ஃபுட்டாக நம்ம கொடுக்கணும். சிறுதானிய வகைகளில் நிறைய இருக்குது. திணை, சாமை, வரகு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் சிறந்தது அது வரகு. அந்த வரகு அரிசி பற்றி, அதனுடைய நன்மைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு சமைக்கப்பட்ட 1 கப் வரகு அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? காப்பர் இருக்குது, காப்பர் 31% இருக்குது, பாஸ்பரஸ் 25% இருக்குது, மேங்கனீஸ் 24% இருக்குது, மெக்னீசியம் 19% இருக்குது. இப்போ நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் பி வைட்டமின் போன்ற சத்துக்கள் இதில் இருக்குது. வரகு அரிசி நார்ச்சத்து இருப்பதுனால குழந்தைகளுக்கு மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்கள்ல, அது வராமல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. அடுத்தது வரகு அரிசியில் கால்சியம் இருக்கிறதுனால உடல் எலும்புகள் வலுவாக இருப்பதற்கு இது உதவி செய்யுது. வைட்டமின் பி, தாது சத்துக்கள்லாம் இது இருக்குது. தாதுனா என்ன? மினரல்ஸ், வைட்டமின் பி, மினரல்ஸ் சத்துக்கள்லாம் இதில் இருக்குது. இந்த வரகு அரிசியை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது செரிமானம் பிரச்சனை இல்லாமல் செரிமானம் எளிதாக நடக்கிறது. வளரும் குழந்தைகளுக்கு ஒரு எனர்ஜி, ஆற்றல்னா என்ன, ஒரு எனர்ஜியை தருது. அது மட்டும் இல்லாமல் வரகு அரிசி கொடுப்பதுனால நம்ம ரத்த ஓட்டம் சீராக இருக்குது, சீர் செய்யும். உடல் வளர்ச்சி மற்றும் சேதமடைந்த திசுக்கள்னா என்ன? அதாவது திசுக்கள்னால் என்னென்னு சொல்லுவாங்க? செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஸ் திரும்பி வளர்கிறதுக்கு இந்த இதில் இருக்கிற பாஸ்பரஸ் சத்து உதவி செய்யுது. தேவையற்ற நச்சுக்கள்னால் என்ன? டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அது வெளியேற, ரிமூவ் ஆகிறதுக்கு வரகு அரிசி உதவி செய்யுது. அதாவது சிறுதானிய உணவுகளை அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு பல்வேறு நோய்களில் வராமல் இது தடுக்கு. வரகரிசியை எப்படி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது வரகரிசியை கொழுக்கட்டையாக கொடுக்கலாம், அப்புறம் உப்மாவாக கொடுக்கலாம், பொங்கலாக கொடுக்கலாம், அப்புறம் புளியோதரையாகவும் கொடுக்கலாம். இதுவரை நம்ம வரகரிசியுடைய நன்மைகள் பற்றி பார்த்தோம், சத்துக்கள் பற்றி பார்த்தோம், இப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய உணவு செயல்முறை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.